வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது தமிழகம் தலை நிமிர தமிழரின் பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் பாஜக நயினார். 10ஆம் தேதி 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதில் குறும்படம் போட்டிருக்கிறாங்க. ஆமாம், என்ன அப்படின்னா திமுகவை விமர்சித்து ஒரு குறும்படம். இந்த பழனி முருக பக்தர் மாநாட்டில் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி திராவிடத்தை ஒழிக அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி திமுகவை விமர்சித்து குறும்படம் போட்டிருக்காங்க. நல்லா கும்பலாக உட்காந்து இருந்துக்கிறாங்க. பாஜக உட்காந்து இருந்திருப்பாங்க, மற்றபடி ஆதரவாளர் மற்ற சோர்ஸ் எல்லாம், அப்புறம் காசு கொடுத்து வந்து எல்லாம் உட்காந்துருப்பாங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் நம்ம பின்னால் தான் கண்டுபிடிக்க முடியும். பார்த்துருக்காங்க இந்த குறும்படம் விமர்சனம். திமுக விமர்சனத்து குறும்படம் போட்ட உடனே டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் உடனே நிகழ்ச்சி அமைப்பாளர் எல்லாம் உட்காருங்க, கலைந்து செல்ல வேண்டாம், எல்லாம் உட்காருங்க, கலைந்து செல்ல வேண்டாம். கேட்ட மாதிரி தெரியல. ஏன்னா அதில் இருப்பாங்க, உங்களின் ஸ்டாலின்ல பயனடைந்த ஒரு ஆள் இருப்பாங்க, விடியல் பயணம் மகளிர் விடியல் பயணத்தில் பயனடைந்த ஒரு 2-3 லேடிஸ் இருப்பாங்க, மற்றபடி மகளிர் திட்டம் அந்த 1000 ரூபாய் வாங்கின வயலில் இந்த மாதிரி ஏகப்பட்டது பயனடைஞ்சிருப்பாங்களே திமுக ஆட்சியில். அவங்களாம் கொஞ்சம் ரோஷம் வரும், டக்குன்னு எந்திரிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், குறும்படம் முடிகிறப்ப அந்த கூட்டத்தில் யாருமே இல்லையா, அந்த அளவுக்கு அந்த ஆரம்பமே இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விட இன்னொரு கூத்து, அந்த பிரச்சார வேனை செட் பண்ணியிருக்கிறாங்க. பாஜக பிரச்சார வேனை செட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, விஜய் மாதிரிலாம் கிடையாது, நார்மல் வேணும். அதுக்கு மேலே சிறப்பு கூரை போட்டு மழை வந்தாலும் நனையாத அளவுக்கு சிறப்பு கூரை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டு, ஓகே. அதில் என்ன சில படங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ரைட், போட்டாங்க, எல்லா படத்தையும் போட்டிருக்கிறாங்க, குறிப்பிட்ட சில படங்களை தவிர. அதாவது செங்கோலோடு மோடியை போட்டிருக்கிறாங்க, கரெக்டான விஷயம் தான். அப்புறம் நயினார் நாகேந்திரன், அவர் தமிழக பாஜக தலைவர், ரைட்டோக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை படம் கிடையாது, அங்கே தான் உதக்கிது. அமித்ஷா படமும் இல்லை, முடிஞ்சு போச்சா. இது ரெண்டுமே கூட்டணி அங்கே தான். அப்போ இதில் என்ன தெரியுது, நயினார் நாகேந்திரன் மோடியோட ஆளுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இதையெல்லாம் கூட ஒரு கூத்து. திருவள்ளூர் படத்தை போட்டு காவி நேரத்தில் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க பாருங்கள். இது என்ன வந்தே பாரத் ட்ரெயினா இது, உங்கள் சௌரியத்துக்கு நேரத்தை மாற்றுறதுக்கு. திருவள்ளூருங்கிறது தமிழகத்தினுடைய அடையாளம்ங்க. இல்லை இப்படிலாம் இருந்தால் எப்படி பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க, யோசிக்கணும் என்ன. இதெல்லாம் கூட மதுரை விமான நிலையத்தில் அண்ணாமலை பேட்டி கொடுத்துருக்கிறார். ஆமாம், தாவேக்கா அதிமுக கூட தாவேக்கா இருக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல ஒரிஜினலா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஒரு கோஷ்டி, நயினார் நாகேந்திரன் ஒரு கோஷ்டி, முடிஞ்சு போச்சு. ஆமாம், ஆல்ரெடி அதிமுக தமாகவால் இணையக்கூடிய சூழல். இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் அதே கதை தான், 0 தான். 40க்கு 40 அது திமுக மாதிரி. இது 234க்கு 234 திமுக வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வரும்